வணக்கம். நான் டாக்டர் சண்முகப்பிரியா, கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட், சென்னை செஸ் கிளினிக், சாலிகிராமம். ஒவ்வொரு வருடமும் மே 31 வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அப்படின்னா உலக புகையில்லா தினம்னு அர்த்தம். அது எதுக்காக கொண்டாடப்படுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ இந்த வருஷம் அதோட கருத்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டிங் சில்ட்ரன் ஃப்ரம் டொபாக்கோ இண்டஸ்ட்ரீஸ் இன்டர்ஃபியரன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்தைங்கள் தான் இப்போது டீனேஜர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அடல்ட் ஏஜ்னு சொல்கிறோம். அந்த ஏஜ்லேருந்து அவங்களுக்கு இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் பழக்கம் வந்துடுது. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பழகுறாங்க, இல்லைனா மூவிஸில் தேட்டரில் ஹீரோயின்ஸ் குடிக்கிறத பார்த்துட்டு அவங்களும் அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. ஸோ அந்த பழக்கம் நாளளவில் வருஷ கணக்கில் போகிறப்போ உங்களுக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டொபாக்கோவில் பார்த்தீங்கன்னா நிறைய 4000க்கும் மேற்பட்ட நச்சு பொருட்கள் நிறைய இருக்குது. அதில் நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு, ஃபீனால்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் இருக்குது. இதில் மக்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது அதுக்கு அடிமையாகிறது டொபாக்கோக்கு மெயின் ரீசன் நிக்கோட்டின் அடிக்ஷன். ஸோ ஒன்ஸ் இதில் அடிக்ட் ஆகிட்டோம்னா அவங்களோட அது ரொம்ப ஜாஸ்தியாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நாம் ஆரம்பத்திலருந்தே அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதில் 3 வகையாக இருக்குது. ஃபஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். ஸ்மோக் பண்ணுறதுல 3 வகையாக இருக்குது. சிகரெட் ஸ்மோக்கிங், சிகரெட் பல பேர் பார்த்திங்கன்னா சிகரெட் ஸ்மோக் பண்ணுவாங்க. சில பேர் அதையே வேறு விதமாக டொபாக்கோவை எடுத்துப்பாங்க. புகையிலே வேறு டைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். பான் மாதிரி யூஸ் பண்ணலாம், ஒக்கா மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சிகரெட் ஸ்மோக்கிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 டைப்பாக நம்ம ஸ்மோக்கிங் இருக்குதுன்னு. ஒன்று ஃபஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். ஃபஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னால் நம்மளாக ஸ்மோக் பண்ணி அதை உள்ளே இழுக்கிறனால, அந்த புகையை உள்ளே இழுக்கிறனால நம்மளுக்கு நோய்கள் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னு பார்த்திங்கன்னா நம்ம சிகரெட் ஸ்மோக் பண்ணிகிட்ருப்போம், நம்மளுக்கு பக்கத்தில் உள்ளவங்க அதை ஸ்மோக் பண்ணுறனால அவங்களுக்கு லங் இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படின்னு என்னென்னா, அங்கே குடித்தவங்களும் சிகரெட் பிடிச்சவங்களும் இருக்க மாட்டாங்க, அங்கே சிகரெட்டும் இருக்காது, பட் அது காற்றுல பரவி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகிறப்போ நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சிகரெட்னால என்னென்ன இந்த டொபாக்கோ ஸ்மோக்கிங்னால என்னென்ன டிசீஸ் வரும்னு பார்த்திங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், நிறைய கேன்சர்ஸ் லைக் ஓரல் கேன்சர்ஸ் வரலாம், இன்ஃபர்டிலிட்டி, ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஸ்மோக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வரலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம பெட்டர் டு ஸ்டாப் ஸ்மோக்கிங். அதுக்கு தான் இந்த தினத்தை மே 31 வேர்ல்டு நோ டொபாக்கோ டேன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். இதை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. நம்ம குடிக்கிற சிகரெட் பேக்கெட்லேயே பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ரொம்ப அடிக்ஷனாக இருக்கிறவங்கள நம்ம மனநல டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகலாம். நிக்கோட்டினுக்கு அடிக்ட் ஆனவங்களுக்கு நிக்கோட்டின் பேட்ச், நிக்கோட்டின் கம்ஸ், நிக்கோட்டின் டேப்லெட்ஸ்னு ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை சுற்றி உள்ளவங்களோ யாராவது ஸ்மோக் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு நம்ம ஸ்மோக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்மளையும் நம்ம சுற்றி உள்ளவங்களையும் நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.